இதுக்கான உங்களுக்கு இப்போ இங்கே ஒரு 5 விதமான டாஸ்க் இருக்குது. அதில் முதல் 4 விதமான டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 நாள் கொடுக்குறோம். இதுதான் உங்களுடைய டாஸ்க்கே. இதுதான், இதை நீங்கள் ஒழுங்காக முடிங்க. பேசிக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள்னு ஒரு சிலது இருக்குது. ஓகே, அதெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருவோமா? ஸோ ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கள். இது லாஸ்ட்டு சான்ஸ் தான். இதை ஏன் இந்த 2 பாயிண்ட் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதுக்கு ஏன் லாஸ்ட்டு சான்ஸ்னு ரெட் கலரில் தெளிவாக போட்டிருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஓவில் இப்போ இருக்கிற எத்தனையோ பேர் 4 ஐடி 5 ஐடி 10 ஐடிலாம் வச்சுக்கிட்டு சுற்றுறீங்க. சரிங்களா? ஆனால் அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஷனை கொடுத்தது நாங்கள் தான். அது எங்கள் மேலே தான் தப்பு. ஒரு ஆள் ஒரு ஐடி மட்டுமே போடுற மாதிரி முதல்லையே வச்சுருந்தாக்க அந்த பிரச்சனை வந்திருக்காது. அதை விட்டுட்டோம். அதுக்குண்டான பொறுப்பையும் நாங்களே தான் ஏற்றுக்கிட்டாகணும். ஃபஸ்ட்டில் இப்போ இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, பேன் கார்டு அப்ளை பண்ணுறது. ஸோ பேன் கார்டு, ஒரு பேன் கார்டு 3 ஐடி தான் யூஸ் பண்ண முடியும்னு அதிகபட்சமாக சொல்லியிருந்தோம். ஒரு பேங்க் அதே மாதிரி அந்த 3 ஐடியும் ஒரே பேங்க் டீட்டெயிலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொல்லியிருந்தோம். இப்படி தான் இருக்கணும் பேங்க் டீட்டெயில் அப்படின்ற மாதிரிலாம். சரிங்களா? ஒவ்வொரு ஐடிக்கும் ஒரு பேங்க் டீட்டெயில், அந்த பேங்க் டீட்டெயில் ரிலேட்டட் தான் பேன் கார்டு இருக்கணும். இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. நான் இத்தனை ஐடி வச்சுருக்கேன் சார், இது எப்படி பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி தான் வச்சுருக்கோம். மறுபடியும் ஒரு சான்ஸ். இந்த பேங்க் டீட்டெயில் அண்ட் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தவறும் பண்ணாமல் பொறுமையாக, தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். மறுபடியும் இந்த சான்ஸ் கிடைக்காது. இந்த பேன் கார்டு கொடுக்கறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. நான் பேன் கார்டு கொடுத்துட்டா டிடிஎஸ் கட்டிடுவீங்க, எனக்கு இந்த வருமானம் வராத போயிடும், இந்த ஸ்கீம் கிடைக்காத போயிடும், நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ வரைக்கும் இருக்கிற அத்தனை ஓல்டு மெம்பர்ஸுக்கும் எஸ்பிஐ கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு பேன் கார்டு, ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டுமே வச்சு கூட உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஐடிக்கும் கூட யூஸ் பண்ணிக்கங்க. 4 ஐடி வச்சுருக்கேன், 5 ஐடி வச்சுருக்கேன், எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட எத்தனை ஐடி இருக்கோ அத்தனை ஐடிக்கும் ஒரே பேன் கார்டு, ஒரே பேங்க் டீட்டெயில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். இந்த வேலையெல்லாம் தான் நம்ம இப்போ முடிக்க போகிறோம். அதை முடிச்சுட்டு தான் அடுத்து ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேன் கார்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வச்சு நீங்கள் எத்தனை ஐடிக்கு வேணாலும் யூஸ் பண்ணுங்க. இல்லைனா நான் ஒரு 2 ஐடிக்கு இந்த பேங்க் டீட்டெயில் கொடுத்துக்கிறேன், இன்னொரு 2 ஐடிக்கு அந்த பேங்க் டீட்டெயில் கொடுத்துக்கிறனாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இருக்கும். அந்த நேமில் தான் பேன் கார்டு இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். சரிங்களா? ஒரு விஷயம் முடிஞ்சுதான். ஸோ பேங்க் டீட்டெயில் யார் பேரில் கொடுக்குறீங்களோ அவங்க பேரில் தான் பேன் கார்டு இருக்கணும். பேன் கார்டு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் டிடிஎஸ் கட்டுவோம். அது கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நீங்கள் வருமானம் வாங்கிட்டு இருக்கீங்க, இவ்வளோ வருமானம் வாங்குறீங்கன்றது பதிவாகும். அதனால் ஏதாவது ஸ்கீம்ஸ் உங்களுக்கு வராமல் போகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற வேறு யாரதோ ஒருத்தருதே கூட சரியா, எந்த ஒரு ஸ்கீமையும் பாதிக்காதது, இந்த பேன் கார்டுக்கு டிடிஎஸ்ஏ பே பண்ணாலும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பேன் கார்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அவங்க பேர்லேயே ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஐடிக்கும் கூட போட்டுருங்க. பிரச்சனையே இல்லை. இது ஒன்லி ஃபார் இப்போ வரைக்கும் இருக்கிற ஓல்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும் 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 தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஏன்னா இதுதான் நிறைய இது ஒரு பெரிய ஆப்ஷன், ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. சரியா? ஸோ அப்போ அதை நீங்கள் கிளியராக நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், எந்த பேன் கார்டு கொடுக்கலாம், எந்த பேன் கார்டில் எஸ்பிஓ டிடிஎஸ் கட்டினாலும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறோமோ அந்த பேன் கார்டு, அந்த பேங்க் டீட்டெயிலை நீங்கள் கொடுத்துக்குங்க. சரிங்களா? ஸோ அதுக்குமே சார் எங்களுக்கு எதோ யூஸ் பண்ணாலும் பிரச்சனை வரும் சார், என் பையன் பேரில் நான் ஒரு மைனர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பண்ணுறேன், எதையாச்சும் பண்ணுங்கள். மைனர் அக்கௌண்ட்லாம் டிடிஎஸ் கட்ட முடியாது, கட்டினா அது தேவையில்லாத இஷ்யூ வரும். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் கேள்வியாக வரும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மேஜர் பேன் கார்டை, மேஜர் பேரண்ட்ஸோட பேன் கார்டை கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி தான் வரும். இதெல்லாம் லீகலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்தியாவில் ஒரு சில விஷயத்தை நம்ம ரன் பண்ணால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மைனர் பேன் கார்டு இப்போ நீங்கள் கொடுக்கலாம், நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவோம், நாங்கள் டிடிஎஸும் கட்டுவோம். ஸோ அப்படி கட்டினாலும் சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸ் தான் எப்போயா இருந்தாலும், என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள், அது 1 வருஷமாகலாம், 5 வருஷமாகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம், என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அது ஒரு கொஷினாக வரும். மேபி அதில் நிறைய வருமானத்தை நீங்கள் அந்த பேன் கார்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அப்போ டேக்ஸ் கட்ட சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் வரதான் செய்யும். அது உங்களுக்கு, உங்கள் பேரண்ட்ஸான உங்களுக்கு தான் வரும். ரைட்? அதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். இந்த பேன் கார்டு இஷ்யூஸ்க்கு நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துட்டோம். நீங்கள் ஒரு பேன் கார்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி அந்த பேன் கார்டு
கரெக்டான பேன் கார்டாக மட்டும்தான் இருக்கணும். தப்பான பேன் கார்டு நம்பரை கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக 100% எஸ்பிஓவில் உங்கள் ஐடி டெர்மினேட் ஆகும். இதுலேயும் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. இந்த ஒர்க்கை எல்லாரும் முடிச்சாகணும். அதுக்கான டியூரேஷன் தான் இந்த 10 days. இந்த 10 daysக்கு இதுதான் வேலை. முடிச்சுட்டு எங்கே இன்ஃபார்ம் பண்ணணுன்றதையும் போட்டிருக்கும்.